everyone, welcome back. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான மஷ்ரூம் 65 எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இந்த மஷ்ரூம் 65 செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பாக்கெட் காளான க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இது எப்படி க்ளீன் பண்ணணுங்கிற வீடியோவும் அதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். மிஸ் பண்ணாமல் அதையும் பார்த்துருங்க. இந்த க்ளீன் பண்ண காளான நான் இப்போ 65க்காக துண்டு துண்டாக நறுக்கியிருக்கேன். காளானோட சைஸை பொறுத்து உங்களுக்கு குட்டி குட்டியாக இருந்துச்சுனாக்கா அப்படியே முழுசாக கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா 4ஆவோ 6ஆவோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த காளானோட கலர்லேயே வந்து உங்களுக்கு இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு தெரியும். மோஸ்ட்லி ஃப்ரெஷ்ஷாக வாங்கினோன்னே காளானை யூஸ் பண்ணுங்கள். இப்போது இதை 65க்கு எப்படி மேரினேட் பண்ணணுன்னு பார்த்துடலாம். இந்த கட் பண்ணியிருக்க காளான் எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன். அப்புறம் வினிகர் இல்லாட்டி லெமன் ஜூஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் ட்ரையாக இருக்கனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடாதீங்க. லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தெளித்து விட்டாப்பில் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தயவு செஞ்சு தண்ணி ஊற்றிடாதீங்க. மஷ்ரூமை மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப டெண்டராக பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கலருக்காக இது கூட 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இன்னுமே அது கெட்டியமாக இருக்கனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தேவைப்பட்டால் தெளிச்சுக்கோங்க. ரொம்ப நிறைய விட்டுறாதீங்க. ஆல்ரெடி மஷ்ரூமில் நிறைய ஈரப்பதம் இருக்கும். லேட்டர் அது வந்து அப்படியே சொத சொதன்னு ஆகிடும். அதனால் இப்போ பாருங்கள், தண்ணி தேவையான அளவு கரெக்டாக இருக்குது. எல்லா மஷ்ரூம் மேலேயும் அந்த மசாலா ஈவனாக கோட் ஆகிடுச்சு. இது போதும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி மிக்ஸ் பண்ணும் போதும் ரொம்ப டெண்டராக பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்டெம்மை விட்டு அந்த பட்டு வந்து கலண்டு வந்துடாமல் நான் பாருங்கள், அந்த மாதிரி ஃபுல்லாகவே அப்படியே இருக்குது. நம்ம கட் பண்ண மாதிரியே அந்த மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு மஷ்ரூமாக அதில் ட்ராப் பண்ணிடலாம். மஷ்ரூமை போட்டதும் நல்லா புஷ்ஷுன்னு இப்படி பொரிஞ்சு வரும். இந்த பொரியிறது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறமேட்டு பெரட்டி விடுங்க. இந்த பக்கமும் அந்த பக்கம் நல்லா பெரட்டி விட்டு வேக விட்டுட்டு நல்லா ரெட் கலரில் வந்து அந்த பொரியிறதெல்லாம் மேக்ஸிமம் அடங்கிடும். அதுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ரெட்டாக வந்துருச்சு. அதே சமயத்தில் அந்த பொரியிறதெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் எண்ணெயை விட்டு வடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் 65 எக்ஸலண்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் மிளகுத்தூள் அப்படியே மேலே தூவி விட்டு கருவேப்பிலை வெங்காயத்தெல்லாம் நறுக்கி போட்டு அப்படியே சர்வ் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா எக்ஸலண்ட்டாக போகும். கண்டிப்பாக இந்த ஹெல்த்தி 65 ரெசிபியை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்டை எனக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.